அப்பப்பப்பா, இவ்வளவு சாப்பாடா சாமி. ஐயோ, சாரிங்க. அப்பப்பப்பா, எவ்வளவு வெரைட்டி, எவ்வளவு டேஸ்ட். ஏங்க இல்லங்க, ஒவ்வொன்னும் அப்புறம் இந்த ராஜ உணவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டேஸ்டா இருந்துச்சு. வாழ்க்கையில இவ்வளவு ஐட்டத்தையும் ஒரே நேரத்துல நான் இன்னைக்கு தாங்க சாப்பிட்டிருக்கேன். பா, தொண்டை வரைக்கும் ஃபுல்லா வேற ஆயிடுச்சு. அந்த சிவா நீ யார் உனக்கு? எதுக்காக நீ அவ கூட போய் சாப்பிட்ட? ஏங்க என்னங்க கேள்வி? அவங்க தாங்க என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க. நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. பேசாத நீ. அவ எப்ப வந்தவ? இப்ப வந்தவ. அவ கூப்பிட்டாங்கிறதுக்காக இத்தனை நாளா பழகிட்டு இருந்த எங்களை விட்டுட்டு அவ கூட போய் சாப்பிடுற. இங்க பாரு, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏங்க என்னங்க நீங்க சாப்பிடுறதுக்குலாம் போய் மனசாட்சியை பத்தி பேசுறீங்க? நான் அப்படிதான் இருப்பேன். அவ கூப்பிட்டா இல்ல முடியாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் சாப்பிடுவேன்னு சொல்லி நீ அடம் பிடிச்சிருக்கணும். அத விட்டுட்டு அவ கூட போய் நல்ல கொட்டிக்கிட்டு வந்துட்டு அது எங்க கிட்ட வந்து விளாவரியா சொல்லி வேற வெறுப்பேத்திட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நான் யதார்த்தமா தாங்க சொன்னேன். சாரிங்க. ஏங்க இனிமே நான் உங்க கூட சாப்பிட மாட்டேங்க. இந்தாங்க நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா நீயே வச்சுக்கோ. ஏங்க ஏங்க நில்லுங்க. ஆமா, இதுக்கு ஏன் தென்றல் இவ்வளவு கோவப்படுறாங்க? அதுக்கு பேர் தான் காதல். ஏய், நான் உன்னை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லவ் பண்ற எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னோட லவ்வர் அடுத்த பொண்ணுங்களோட சேர்ந்து சாப்பிடுறத விரும்பவே மாட்டா. அதான் நீ அந்த சிவானி கூட உட்கார்ந்து சாப்பிட்டத தென்றல் விரும்பல. ஏன்னா தென்றல் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றா. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்காத. தென்றலுக்கு என் மேல காதலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இப்படி என்கிட்ட பொசசிவா நடந்துக்கிறாங்க. தேவையில்லாம நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்காத. சாப்பிடு. நீ என்னதான் இல்லன்னு மறுத்தாலும் தென்றலுக்கு உன் மேல இருக்கிறது காதல் தான், காதல் தான், காதலே தான். சித்து, டைம் ஆச்சு, வா வீட்டுக்கு கிளம்பலாம். பரவாயில்லங்க, நான் சித்து கூடவே போயிடுறேன். ஆமா ஆமா, நானே உன்னை கூட்டு போயிடுறேன். எதுக்கு? போற வழியில ஏதாவது வைன் ஷாப் பார்த்தா உன் வண்டி தானே ஸ்டாப் ஆயிடும். சிது, நீ இவன் கூட ஒண்ணும் போவேனா, தென்றல் கூட போ. அவதான் உன்னை சேஃபா அழுங்காம குளிங்காம வீட்டுல கொண்டு போய் கரெக்டா சேர்த்துருவா. ஆமா ஆமா, நீ என் கூடலாம் வர வேணாம், தென்றல் கூடயே போப்பா. எந்திரி ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு வா, தள்ளு. போங்க. சித்து, என்ன சித்து, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா மேடம். ஏன் தென்றல் வண்டியில போறீங்க? உங்க வண்டி என்னாச்சு? இல்லங்க, எனக்கு இன்னும் வண்டி ஓட்டுற அளவுக்கு உடம்பு சரியாகல. ஓ, as a friend-ஆ டெய்லி அவங்க தான் என் வீட்ல இருந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு திருப்பி டிராப் பண்ணிட்டு போவாங்க. ஓ சூப்பர். சரி, இன்னைக்கு நான் உங்களை டிராப் பண்றேன். வந்து கார்ல ஏறுங்க. மேம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே டிராப் பண்றேனே. சொல்லு சித்து. ஆமா மேடம், நான் இவங்க கூடவே போயிடுறேனே. இல்ல சித்து, போற வழியில ராய்டு ஹால்ல எனக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்கு. ராயுடு ஆளா? இது ராயுடு ஹால்? அங்க நீங்களும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். வாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு நானே வீட்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல மேடம், அது யோசிக்காம வாங்க சித்து.
பிரைடு ஹால்லாம் லேடிஸ் போற இடமாச்சே, அங்க எதுக்கு இவனை கூட்டிட்டு போறீங்க? வேணா மேக்னாவை கூட்டிட்டு போங்க. நான் இல்லனா நான் வரேன். நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். என் கூட சித்து மட்டும் வந்தா போதும். வாங்க சித்து. வாங்க சித்து. மேடம் மேடம் இல்ல மேடம் 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 நான் சொல்றத கேளுங்க. வாங்க வாங்க சித்து. உள்ள போங்க சித்து. வண்டியில ஏறுங்க சித்து. பாய். ஏய், என்ன தென்று இப்படி ஆயிடுச்சு? இந்த சிவானி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். பொம்பளைங்க போக வேண்டிய இடத்துக்கு எதுக்கு சித்துவை கூட்டிட்டு போறா? அதானே கொஞ்சம் கூட விவசாயே இல்லாத மாதிரி இருக்கான். விவசாயே இல்ல. அவதான் கூப்பிடுறானா, இந்த சித்துவும் பின்னாடியே போறான் பாத்தியா? அவனுக்காவது கொஞ்சமாவது அறிவு வேணா? ஆமா, இடியட். சித்துவை எதுக்கு திட்டுற? பாஸ் கூப்பிடும்போது அவனால எப்படி மறுக்க முடியும்? அதனாலதான் கூடவே போயிட்டான். பாஸ்னா அவ எங்க கூப்பிட்டாலும் போயிடுவானா? போய் போக கூடாதுதான். ஆனா போயிட்டானே படுபாவி. ஒருவேளை சிவானி மாதிரியே சித்துவோம் அவ கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறானோ என்னவோ. என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? இல்ல, எனக்கு அப்படி தோணுச்சு. தோணும். எப்படியும் அவன் வீட்டுக்கு தானே திரும்பி வரணும். அப்ப வச்சு என்னடி என் பேரனை எனக்கு எதிரா திருப்பி விட்டு என்னையே அவன் எதிர்த்து பேசுற மாதிரி நடக்க வச்சியே. இப்ப என்னாச்சு பாரு. நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்ததுக்கு அப்புறமும் எப்படிடி என் பேரை என் பக்கம் திரும்பாம இருப்பான்? அதான் பழைய மாதிரியே என் பேரை மொத்தமா என்கிட்டயே திரும்ப வந்துட்டான். நீ ஓதன வேதம் எல்லாம் சுத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. இனி என் பேரை யாரோட பேச்சையும் எதுக்காகவும் கேட்க மாட்டான். நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். அவனை நான் அந்த அளவுக்கு மாத்திட்டேன். இப்போ உன் மூஞ்சிய எங்க போய் வச்சுக்க போற? என்னடி வாயடைச்சு போய் நிக்கிற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட தோத்து போனது கஷ்டமா இருக்கா? இது எப்பவுமே நீ என்கிட்ட தோத்துக்கிட்டு தாண்டி இருப்ப. என்னடி துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லுவாங்களே, அதான் சிரிக்கிறியா? ஐயோ மாமியாரே, நான் இப்போ துன்பத்துல சிரிக்கல, பயங்கர இன்பத்துல சிரிக்கிறேன். என்னடி உளற? ஆமா மாமியாரே, இவ்ளோ நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் உங்ககிட்ட தோத்து போகல. நீங்க தான் உங்க பேரங்கிட்ட பயங்கரமா மாட்டிக்கிட்டீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எப்படியெல்லாம் டிராமா பண்ணி திரும்பவும் உங்க பேரனை உங்க பக்கம் திருப்பினீங்கன்னு இப்ப கூட வாக்குமூலம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குமூலத்தை ரூமுக்கு வெளியே நின்னு உங்க பேரன் ஆகாஷ் மொத்தமா கேட்டுட்டு தான் இருக்கான்.
இப்ப உங்க பேரனுக்கு நீங்க எவ்ளோ பெரிய நாடகக்காரின்னு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. நீங்களே தெரியப்படுத்திட்டீங்க. இனி நீங்க நிஜமாவே காவி புடவை கட்டிக்கிட்டு சந்நியாசமே போனாலும் உங்க பேரை உங்களை தேடவும் மாட்டான், ஃபீல் பண்ணவும் மாட்டான். இன்னும் சொல்ல போனா அவனே உங்களுக்கு காவி புடவை கொடுத்து உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துனாலும் துரத்தி விட்டுருவான். சரி, உங்க பேரை உங்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்க போறான்னு அவனையே கூப்பிட்டு கேட்கலாமா? ஆகாஷ், என்ன ஆகாஷ் இன்னும் வரலையேன்னு பாக்குறீங்களா? அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் ரூமுக்கு வெளியே நிக்கல, கீழே ஹால்ல தான் நின்னுட்டு இருக்கான். மாமியாரே, நான் சொல்றத நம்புங்க. இன்னும் ஏன் வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? நான் சும்மா உங்களை வெறுப்பேத்துறதுக்காக ஆகாஷ் ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறான்னு பொய் சொன்னேன். என்ன முறைக்கிறீங்க? நான் சும்மா பொய் சொன்னதுக்கே நீங்க இப்படி ஆடி போயிட்டீங்களே. ஒருவேளை நீங்க சொன்ன வாக்குமூலத்தெல்லாம் ஆகாஷ் கேட்டிருந்தான்னா அதிர்ச்சியில மயக்க வந்துரும் போல இருக்கே. இந்த லட்சணத்துல நீங்க என்ன ஜெயிச்சிட்டேன்னு இல்லாத பில்டப் எல்லாம் பண்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஆகாஷ் விஷயத்துல நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேனா? உண்மையிலேயே இந்த விஷயத்துல நான் தோக்கல, நான் ஜெயிச்சிருக்கேன். நீங்க தான் என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க. எப்படின்னு சொல்லட்டுமா? ஆகாஷ் பாவம், ரொம்ப அப்பாவி. அவன் அடிக்கடி என்கிட்ட வந்து தென்றலை எப்படியாவது நீங்க சமாதானப்படுத்தி என் கூட சேர்த்து வச்சிருங்கம்மான்னு கெஞ்சினான். நானும் வேற வழி இல்லாம ஆகாஷ் கிட்ட, நீ உன் பாட்டி பேச்ச கேட்காத, சுயமா யோசிச்சு தென்றல் தான் வேணும்னு பிடிவாதமா இருந்தா தென்றல் சமாதானமாகி உன்னை ஏத்துக்குவான்னு சொல்லி வச்சேன். உடனே ஆகாஷும் ஏன் பேச்ச கேட்டு உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா அந்த நேரம் நான் கொஞ்சம் பயங்கரமா குழப்பமாயிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் நான் பெத்த புள்ள சித்து தென்றல உயிருக்கு உயிரா விரும்புறான். இன்னொரு பக்கம் நான் பெறாத புள்ள ஆகாஷ் தென்றலுக்காக என் பேச்ச கேட்டு உங்களையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்க ரெண்டு பேர்ல நான் யாருக்கு தென்றல கட்டி வைக்கிறதுன்னு புரியாம குழப்பமாயிட்டேன். இந்த நேரம் பார்த்து நீங்க சன்னியாசி டிராமா போட்டு ஆகாஷை ஏமாத்தி அவனை திரும்பவும் உங்க பேச்ச மட்டும் கேக்குற அளவுக்கு பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. அங்கதான் உண்மையிலேயே நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இனி ஆகாஷ் உங்க பேச்ச மீறி என்கிட்ட வந்து எனக்கு தென்றல கட்டி வைங்கன்னு இனி என்ன தொந்தரவே பண்ண மாட்டான். இது போதுமே எனக்கு. நான் ஆகாஷை ஏமாத்திட்டேங்கிற எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம சந்தோஷமா தென்றல என் பையன் சித்துக்கு கட்டி வச்சிருவேன். கூட்டி கழிச்சு பார்த்தா என் பையன் சித்து கூட தென்றல சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு தீயெல்லாம் மிதிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் என் பையன் சித்துக்கும் தென்றலுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு மொட்டை கூட அடிச்சுக்குவீங்க போல இருக்கே. ஐயோ, மொட்டெல்லாம் அடிச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்காது. வேணும்னா உடம்பு முழுக்க அழகு குத்திக்கிட்டு காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கங்க. ஐயோ மாமியாரே, பாட்டி, ஐயோ என்ன மாமியாரே, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி?
ஏன் இப்படி அத்தை கத்துறாங்க? ஒருவேளை சாரதாக்கா அத்தையை போட்டு அடிக்கிறாங்களோ? அடிக்கட்டும் அடிக்கட்டும். என்னாலதான் என் அத்தையை அடிக்க முடியல. சாரதாக்காவது அடிக்கட்டும். அந்த பெருமை அவங்களுக்கே போய் சேரட்டும். பாட்டி என்னாச்சு? உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. என்ன பாட்டி? எதுக்கு பாட்டி எந்திரிச்சீங்க? காலம் வைங்க. என்னமா ஆச்சு? ஐயோ பாத்து. மெதுவா மெதுவா. எதுக்கு பாட்டி இப்ப நீங்க எந்திரிச்சீங்க? கேக்குறான்ல, எதுக்காக எழுந்திருச்சீங்கன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை, அப்ப நீங்க சொல்லனா நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல ஆகாஷ். அது வேண்டாம் வேண்டாம், தேவையில்லை. நானே சொல்லிடுறேன். அது ஒண்ணு இல்லப்பா. சாரதா என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துட்டு நல்லா விசாரிக்க வீடு தேடி வந்திருக்கால. அதுல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அப்படியே எந்திரிச்சேன்னா அதான் வலி தாங்க முடியாம கத்திட்டேன். இல்லையா சாரதா? ஆமா ஆமா. அப்புறம் அத்தை, ஆகாஷ் என்ன உங்களை பார்க்க விடாம என்ன கீழே நிக்க வச்சதுக்கு நீங்க கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களே. ஆமாப்பா, ஆமா ஆமா. என்ன பாட்டி நீங்க எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? ஏப்பா, என்ன பார்க்க வந்தவங்கள நீ வெளியில போங்கன்னு சொன்னது தப்பு இல்லையா? அதனாலதான் கேட்டேன். நான் கூட வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். அவங்க எழுந்திருச்சு மன்னிப்பு கேட்க வந்துட்டாங்க. சரி ஆகாஷ், நீ பாட்டிய பத்திரமா பாத்துக்க. அத்தை, நான் வரேன். நீ ஏன் இவ்ளோ நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? சித்து எங்க காணோம்? அவனா எங்க ஆபீஸ்ல சிஇஓங்கிற பேர்ல ஷிவானி அப்படிங்கிற ஒருத்தி ஜாயின் பண்ணிருக்கா அத்தை. அவ எப்ப பார்த்தாலும் நம்ம சித்துவையே சுத்தி சுத்தி வரா. அவனும் இவ கூப்பிட்ட உடனே அப்படியே நாய்க்குட்டி மாதிரி அப்படியே அவ பின்னாடியே போறான். ஐயே, அந்த கடைக்கா? அங்கெல்லாம் லேடிஸ் தானே போவாங்க. இது உங்களுக்கு புரியுது, ஆனா அந்த ஷிவானிக்கு தெரியலையே. சரி, அவளுக்கு தான் தெரியலன்னா உங்க பையன் சித்துவுக்காவது தெரியணும்ல. அவ கூப்பிட்டதும் அவன் பாட்டுக்கு அவ கூட கிளம்பி போயிட்டே இருக்கான். போனவங்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல, பண்ணல. இன்னும் திரும்பி வரல பாருங்க. அதான் அவங்க எப்ப வருவாங்கன்னு பாக்கிறதுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷாப்பிங் முடிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேற யங்ஸ்டர்ஸ். அதனால அப்படியே ஜாலியா ஹோட்டல், பீச், டிரைவிங், தியேட்டர்னு எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரேடியா காலையில வரலான்னு முடிவு பண்ணிருக்காளையா. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, அந்த சிவானியையும் சித்துவையும் ஒரு வழி பண்ணிடுவேன். மேடம், நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். விடுங்க, கையெடுங்க. மேடம், நீங்க சித்துவ பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்க கிளம்புங்க. பாய். சித்து,
உன் வீடு வரைக்கும் வந்திருக்கேன், உள்ள கூப்பிட்டு ஒரு காஃபி தர மாட்டியா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? டின்னர் சாப்பிடுற நேரத்துல யாராவது காஃபி குடிப்பாங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க, அப்ப காஃபி சாப்பிடலாம். சாரிங்க, நான் மறந்துட்டேன். உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. ஆண்டி, அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. யாராவது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? ஆக்சுவலா சித்துவும் நீங்களும் வெளியில ஒன்னா போனீங்கன்னா அம்மா பையன்னு சொல்ல மாட்டாங்க, அக்கா தம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ, நீ பயங்கர புத்திசாலியா இருக்கியே. இப்படி ஒரு புத்திசாலி என் பையனுக்கு பாஸா இருக்கிறத நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். மேடம், இந்தாங்க காஃபி. உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. தேங்க்ஸ். சரி ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். இருமா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன், சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ இல்ல ஆண்டி, வர வழியில நானும் சித்துவும் ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வந்தோம். அப்படியா மேடம்? நீங்களும் சித்துவும் ஜோடியா ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்களா? வேற எங்கெல்லாம் போனீங்க? அப்படியே மகாபலிபுரம் ரோடு வரைக்கும் ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போலான்னு. என்னது, மகாபலிபுரம் வரைக்கும் ஜாலியா ஒரு லாங் ட்ரிப் போனீங்களா? ஒரு வயசு பையனும் ஒரு வயசு பொண்ணும் நைட் டைம்ல, அதுவும் கார்ல ஜோடியா பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து மகாபலிபுரம் வரைக்கும் போனா செமையா இருக்குமே. அப்புறம் மச்சான், ஏதோ சிவானி கூட கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே, என்ன கிஃப்ட் அது? இதா இருக்குல்ல. டி-ஷர்ட். ஏய், செமையா இருக்கேடா. இந்த கலர்லாம் உங்ககிட்ட இல்லவே இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா மச்சான், சிவானி உன பர்ச்சேசிங்க்கு ராய்டு அலங்க தானே கூட்டு போனாங்க. அப்புறம் எப்படி உனக்கு இந்த டி-ஷர்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்க? வேற ஏதாச்சும் கடைக்கு போனீங்களா? இல்ல, இதுவும் அதே கடையில தான் வாங்குனாங்க. என்னடா சொல்ற? அங்க ஜென்ஸ்க்குலாமா Dress இருக்கு? டேய், இருக்குடா. அப்ப இனிமே நான் வாங்குற எல்லா Dressமே அங்க இருந்து தான் வாங்குவேன். என்ன, எனக்கு 2 சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்ல தென்றல்? பரவாயில்ல, தொடச்சுக்கிறேன். மச்சான், நீ சொல்றா, சிவானி உனக்கு டி-ஷர்ட் வாங்கி கொடுக்க அங்க கூட்டு போனாங்களா? அவங்களுக்கு எதுவும் வாங்கிக்கலையா? அட, நீ வேறயா மச்சான், அவங்க நிறைய Dress கலெக்ட் பண்ணாங்கடா. ஒவ்வொரு Dressையும் ட்ரையல் பார்த்து என்கிட்ட வந்து இது ஓகேவா இது ஓகேவான்னு கேட்டாங்க. கடைசியா சின்னதா ஒரு Dress போட்டு வந்து இது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க பாரு. சின்னதாவா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சிவானி வேற என்னென்ன சின்ன Dress எல்லாம் போட்டு பார்த்தாங்க? அது வந்து எல்லாமே பார்த்தாங்கடா. ஆமா, இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்படா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு?
அதுதான் மச்சான் சின்ன வயசுல இருந்து நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டிஷர்ட்டை நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு போட்டுட்டு வரணுமா? எப்படி போட்டுட்டு வரேன்னு நானும் பாக்குறேன். சித்து, சரி நான் கிளம்புறேன். நான் வர சிறுத்த. அத்தை கிட்ட சொல்லிடு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இந்த டிஷர்ட் எப்படி உன்கிட்ட? என்ன இது, வர்றவங்க போறவங்க எல்லாம் இந்த டிஷர்ட் பத்தியே கேக்குறாங்களே. உன்கிட்ட தான் கேக்குறேன். இது எப்படி உன்கிட்ட வந்தது? அதுவா மேடம், நான் பாண்டி பசார்ல பிளாட்ஃபார்ம் கடையில வாங்கினேன் மேடம். நல்லா இருக்கா மேடம்? சித்து, நான் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த டிஷர்ட்ட நீ போட்டுக்காம இந்த செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து என்னை இன்சல்ட் பண்றியா? இரு உன்னை பாத்துக்கிறேன். டேய் போச்சு மச்சான், டிஷர்ட்டை பாத்துட்டாங்கடா. அவங்க பார்த்ததை நாம பார்க்கலாம் மச்சான். டேய் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஆமா சித்து எங்க? டேய் மச்சான், வாயை மூடிட்டு. அந்த உடனே சித்துவ தேடுறா. அவர் இன்னும் ஆபீஸ்க்கு வரல மேடம். சரி, அவர் வந்ததும் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேடம். குட் மார்னிங். மார்னிங். மச்சான், சிவானி மேடம் என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்கன்னா என்னடா பதில் சொல்றது? மச்சான், அவங்க உன்னை பார்த்தாதானே பிரச்சனை. இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ்ல அவங்க கண்ணுல நீ படாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அதுவும் சரிதான். குட் மார்னிங் மேக்னா. ஒரு முக்கியமான விஷயமா நான் சித்து கிட்ட பேசணும். அவர் வந்ததும் இமிடியேட்டா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஷூர். மச்சான், உள்ள போலாமா? போலாம். ஆனா இப்படி போக வேணாம், இப்படி போவோம். புரியலையடா. இப்ப பாரு. மச்சான், இப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படியாவது தப்பிச்சிடணும்டா. ஆமா, எப்படியாவது தப்பிச்சிருவோம். இந்த காலை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. ஐ மேகி. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஆமா. ஹைட் அண்ட் சீக்கா? ஆமா, யார் கூட ரெண்டு பேரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தீங்க? நான் அவன் கூட, அவன் என் கூட. ஆமா மேக்னா, என் காலை இன்னும் சரியா பேலன்ஸ் பண்ண முடியலையா, அதனால அப்பப்ப இப்படி ஸ்டெப்லாம் போட்டு இப்படி பண்ணா கால் நல்லா ஸ்டெடி ஆகும்னு சொன்னாங்க. நெட்ல படிச்சோம். அதான் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவனும் அப்பப்ப சேர்ந்து எனக்கு கம்பெனி கொடுக்குறான். அப்படிதானடா? ரெண்டு பேரும் பார்த்தா ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு ஒளர்ற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே. சரி சரி, உன்னை சிவானி மேடம் வர சொன்னாங்க. சித்து மேடம், சொல்லுங்க மேடம். நேத்து நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண டி-ஷர்ட்ட இன்னைக்கு ஆபீஸ்க்கு போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, ஏன் போட்டுட்டு வரல? அது உங்ககிட்ட தானே கேக்குறேன். ஏன் போட்டுட்டு வரல? அந்த டி-ஷர்ட் பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல மேடம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் போட்டுட்டு வரல? அது வந்து மறந்துட்டேன் மேடம்.
மறந்துட்டேன் அதான். ஆமா மேடம், உண்மையாவே மறந்துட்டேன். நிஜமாவே மறந்துட்டீங்களா? இல்ல இவ வாங்கி கொடுத்தத நாம எதுக்கு போடணும்னு வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டீங்களா? ஐயோ, சொல்லுங்க சித்து, என்ன பண்ணீங்க அந்த டிஷர்ட்ட? நான் ஒண்ணும் பண்ணல மேடம். நிஜமாவே அத மறந்து வீட்ல வச்சுட்டேன். அது பத்திரமா வீட்ல தான் இருக்கு. ஆஹா, சரி. அப்போ அந்த டிஷர்ட்ட நாளைக்கு கண்டிப்பா போட்டுட்டு வரீங்க. என்ன ஓகேவா? ஓகேன்னு சொல்லுங்க சித்து. ஓகே மேடம். நாளைக்கு அந்த டிஷர்ட்ட நீங்க போட்டுட்டு வரலன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். இப்ப நீங்க போலாம். போச்சு, வேலை போச்சு. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். யோ, சொல்றத கேளியா? சார் நான் கழட்டியா? வரமாட்டேன் சார். சார் விடுங்க சார். அண்ணே, அப்புறம் டீ காஃபி ஏதாவது இல்ல. சாப்பிடலாமா? வாங்கண்ணே, போயிட்டு ஏய், வருவோம். நடிக்காத. ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்ண ட்ரெஸ் திரும்ப கேட்கலாமா? ஆமா ஆமா, அடுத்தவங்க பிரசன்ட் பண்ண ட்ரெஸ் மட்டும் நீங்க ஆட்டே போடலாமாக்கா? என்ன? ஒண்ணு இல்லைங்க. இந்தா. ஏங்க, இது அதுவா? என்னங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு? உனக்காக நான் தான் தேடி தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்தேன். ஹலோ. இதோ வந்தாச்சு. சார் அது எனக்கு வந்த போனா சார்? அது எனக்கு தெரியாதா? உன்னதான் ஹெச்ஆர் ரூம்ல கூப்பிட்டாங்க, போ. தென்றல், எப்படி தென்றல், எப்படி? இதே மாதிரி டிஷர்ட்ட நானும் 4-5 கடையா தெரு தெருவா தேடி அலைஞ்சு பாத்துட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? எதையுமே கஷ்டப்பட்டு தேடினா மட்டும் கிடைக்காது. பிடிச்சவங்களுக்காக இஷ்டப்பட்டு தேடணும், அப்பதான் கிடைக்கும். செம்ம பஞ்சுங்க. சித்து, நாளைக்கு நீ இந்த டிஷர்ட்டையே போட்டுட்டு வா. சிவானியால கண்டே பிடிக்க முடியாது. ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த தேங்க்ஸ் எல்லாம் கெட்ட வார்த்தை. அடிங்கப்பா, இதுவும் செம பஞ்சு. நான் உள்ள போறேன். ஏய், ஆமா, இது உனக்கு அந்த சிவானி பிரசன்ட் பண்ண டிஷர்ட் தானே? ஆமா, இதுதான் தென்றல் எடுத்துட்டு போயிட்டாளே, மறுபடியும் எப்படி இது உன்கிட்ட வந்தது? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? தென்றல் மறுபடியும் இதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டாளா? அது தென்றல் கொடுத்த டிஷர்ட்னு சொல்லலாம், இல்ல சிவானி கொடுத்த டிஷர்ட்னு சொல்லலாம். சிவானியை பொறுத்த வரைக்கும் இது சிவானி கொடுத்தது, தென்றலை பொறுத்த வரைக்கும் இது தென்றல் கொடுத்தது. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? அது எப்படி ஒரே டிஷர்ட்டை 2 பேரும் கொடுக்க முடியும்? யாராவது ஒருத்தர் கொடுத்ததா தானே இருக்க முடியும். இல்லம்மா, இது தென்றல் வாங்கி கொடுத்த சிவானி டிஷர்ட்மா. ஆமாமா. ஏய், என்ன நீயும் லூசு மாதிரி உளறிட்டு இருக்க?
சிவானி தானே இவனுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த டிஷர்ட்ட. ஆனா அது தென்றல் தெரியாம எடுத்துட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் மனசு மாறி திரும்ப எடுத்துட்டு வந்து இவங்கிட்டே கொடுத்துட்டா. அதனால இத தென்றல் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? சிவானி வாங்கி கொடுத்ததுன்னு தானே சொல்ல முடியும். ஐயோ என் அறிவு தக்காளி சட்னியே, உங்க மேல சத்தியமா இது தென்றல் வாங்கி கொடுத்த டிஷர்ட் தாமா. என்னடா சத்தியம் எல்லாம் பண்ற? இது தென்றல் வாங்கி கொடுத்ததுன்னா அப்ப சிவானி வாங்கி கொடுத்தது? ஏய் எங்கடா? அது சிவானி வாங்கி கொடுத்தது. சொல்றா. அது எங்க ஆபீஸ் செக்யூரிட்டி கிட்ட இருக்கு. என்னது செக்யூரிட்டி கிட்டயா? செக்யூரிட்டி கிட்ட எப்படி போச்சு? இப்ப கேட்டீங்களே இது கேள்வி. இந்த டிஷர்ட்டால இல்ல அந்த டிஷர்ட்டால நேத்து ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய கொலை நடந்துச்சு தெரியுமா? என்ன அன்னைக்கு போதையில உங்க வீட்ல வச்சு என்ன அவமானப்படுத்துனீங்க. மறுநாள் ஏன் வீட்டுக்கு என்ன தேடி வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போனீங்க. இப்போ ரோட்ல வச்சு என்ன வம்பு கிழக்க வந்திருக்கீங்களா? இப்பதான் உங்க பாட்டி திரும்ப கிடைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக என்ன தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை தொந்தரவு பண்ண வரல தென்றல், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு. ஓஹோ, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியாயிடுமா? இந்த மன்னிப்ப நீங்க அன்னைக்கே கேட்டிருக்கணும். அந்த 2 நாளா நீங்க இன்சல்ட் பண்ணதையே நினைச்சுக்கிட்டு நான் எவ்வளவு டிஸ்டர்பா இருந்தேன்னு தெரியுமா? நான் மட்டுமா, என் அப்பாவும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. நீங்க என்னன்னா இப்ப வந்து ரொம்ப சாவகாசமா என்ன மன்னிச்சிரு தென்றல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தென்றல், பாட்டி திரும்ப கிடைக்க மாட்டாங்கங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் நான் என்னோட நிதானத்தை இழந்துட்டேன். அப்போ நான் மனுஷனாவே இல்ல. இப்ப பாட்டி திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க எல்லார்கிட்டையும் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டேங்கிறத என்னால அனலைஸ் பண்ண முடியுது. சாரி தென்றல், சாரி, தயவு செஞ்சு சாரி. இத பாருங்க ஆகாஷ், தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறதுல எந்த யூஸும் இல்ல. முதல்ல உங்க மைண்ட நீங்க ஒழுங்குபடுத்திக்க கத்துக்கங்க. ஒண்ணும் தெரியாதவங்க தான் எல்லா விஷயத்துக்கும் எமோஷனல் ஆகி எமோஷனல் இடியட்டாவே மாறிடுவாங்க. நீங்க படிச்சவர் தானே, அதுக்காகவாவது உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் வேணுங்க. அதை விட்டுட்டு உங்க பாட்டி கொண்டுனா அப்படியே டாப் டு பாட்டம் நிதானத்தை எழுந்து டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி கதறாதீங்க. உங்களோட இந்த வீக்னஸ வச்சுதான் உங்க பாட்டி இன்னும் உங்களை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இது பாருங்க, உங்களுக்கு நான் இந்த அட்வைஸ்லாம் சொல்லணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க யாரோ நான் யாரோ தான். இருந்தாலும் கொஞ்ச நாள் பழகுன ஆளாச்சேன்னு சின்ன அக்கறையில் தான் நான் சொல்றேன். இனிமே எதுக்காகவும் இந்த அளவுக்கு நிதானத்தை இழந்து யாரையும் இன்சல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு சொசைட்டில கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதனால தேவையில்லாத எமோஷனுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து கெடுத்துக்காதீங்க. அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரிப்பா. சரி பாட்டி, ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆகாஷ், உன்கிட்ட நான் பேசணும். இப்படி வந்து உட்காரு. பாட்டி, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு பாட்டி. ஆல்ரெடி இப்பவே லேட் ஆயிடுச்சு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேன் பாட்டி. அப்ப பேசிக்கலாமே. இல்ல ஆகாஷ், நான் உன்கிட்ட 5 நிமிஷம் தான் பேசணும். வந்து உட்காரு. அம்மா,
அவன் தான் ஆல்ரெடி மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான்லம்மா. எதுவா இருந்தாலும் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பேசட்டுமே. அவன் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? ஆகாஷ் நீ போப்பா. சரி வரேன் பாட்டி. ஆகாஷ் உன்னை வந்து இப்படி உட்காருன்னு சொன்னேன். வா ஆகாஷ், வந்து உட்காரு. சொல்லுங்க பாட்டி, எதுக்கு இவ்வளவு கம்பல் பண்றீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, அன்னைக்கு ஆசிரமத்துல நீ என்கிட்ட இனிமே என் பேச்ச மீறி நடக்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னியே, அது உண்மையாதான் சொன்னியா? இல்ல அப்போதைக்கு என்ன சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்காக சொன்னியா? பாட்டி, இதுல என்ன பாட்டி சந்தேகம் உங்களுக்கு? நான் உண்மையதான் சொன்னேன் பாட்டி. அப்போ நிஜமாவே நான் என்ன சொன்னாலும் நீ அத மறுக்காம ஒத்துப்ப, அப்படித்தானே? ஆமாம் பாட்டி. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, திரும்பவும் உன் அம்மாவோ அந்த சாரதாவோ உன்கிட்ட உன் பாட்டி சொல்ற எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லாத. உனக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும்தான் செய்வேன்னு சொல்லுன்னு உன்னை குழப்பி விட்டுட்டாங்கன்னா? சொல்லுங்க பாட்டி, அதுல என்ன விஷயம்னு சொல்லுங்க. வர்ற புதன்கிழமை உனக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ மனசார சம்மதிக்கணும். சம்மதிப்பியா? சம்மதிக்காத, உனக்கு தென்றல் தான் பொருத்தமானவன். தாராவை கட்டிக்க சம்மதிக்காத ஆகாஷ். உன் பாட்டி இப்பவும் உன்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது புரியாம அவங்க மேல பரிதாபப்பட்டு இந்த நிச்சயத்துக்கு சம்மதிச்சுடாத. என்ன ஆகாஷ், சரின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? அப்படின்னா அன்னைக்கு ஆசிரமத்துல நீ இனிமே என் பேச்ச மீற மாட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்லு ஆகாஷ், இந்த பாட்டிய நீ ஏமாத்திட்டியா? இல்ல பாட்டி, அப்படி இல்ல. அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் பாட்டி. அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ உடனே சரின்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் இவ்ளோ தயங்குற? அம்மா, நிச்சயதார்த்தங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா, அத பத்தி அவன் யோசிக்கணும்லம்மா. ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, அவன் யோசிச்சு சொல்லட்டுமே. ஏமா இப்படி அவனை அவசரப்படுத்துறீங்க? கண்ணா, நான் என் பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல அனாவசியமா யாரும் குறுக்க வராதீங்க. ஆகாஷ், நீ எப்பவுமே என் பேச்ச மீற மாட்டேன்னு உன் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இந்த நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணிருக்கேன். அன்னைக்கு தாரா வீட்லயும் நான் தெளிவுபடுத்திட்டேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு உன் சம்மதம் மட்டும்தான் வேணும்.
சொல்லு ஆகாஷ், உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல சம்மதமா இல்லையா? எனக்கு சம்மதம் பாட்டி. ஆகாஷ், ஆகாஷ், உட்காருமா, உட்காரு. உட்காருங்க விஸ்வநாத். அம்மா, நீங்க வரும்போது நான் இப்ப சொன்னது கரெக்ட்னு சொன்னீங்களே, அது எதுக்கு? ஆமா விஸ்வநாத், நீங்க தாரா கிட்ட ரொம்ப கரெக்டான விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதத்தான் நான் பாராட்டினேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல பாட்டி. என் பேரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டான். பாட்டி, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாமா, உங்க அப்பா சொன்ன மாதிரியே நான் என் பேரனை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சுட்டேன். வர்ற புதன்கிழமை உனக்கும் என் பேரன் ஆகாஷுக்கும் நிச்சயதார்த்தம். ஆகாஷ் எந்த மறுப்பும் இல்லாம உடனே சரி பாட்டின்னு சொல்லிட்டான். அதான் இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு கிளம்பி வந்துட்டேன். உங்க பேரன் இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு பாட்டி. நேத்து என்னமோ எனக்கு டெஸ்ட் எல்லாம் வச்ச உங்க பேரனை உங்களால சம்மதிக்க வைக்க முடியுமான்னு இப்ப பாத்தியா அவனை எப்படி சம்மதிக்க வச்சேன்னு. நிஜமாவே நீங்க கிரேட் பாட்டி. சரிங்க விஸ்வநாத், நிச்சயதார்த்த வேலை எனக்கு நிறைய இருக்கு. நான் கிளம்பட்டுமா? சரிங்கம்மா. நான் வரேன். எனக்கு பயங்கர ஹெட்டேக்கா இருக்கு. செக்யூரிட்டி கிட்ட சொல்லி பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல கொஞ்சம் டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். ஓ, தலைவலிக்குதா? ஐயோ மேடம், தலைவலிக்கு எதுக்கு மேடம் மாத்திரை எல்லாம்? லைட்டா மசாஜ் பண்ணி விட்டா பெட்டரா இருக்கும். மசாஜா? ஆபீஸ் டைம்ல மசாஜ் சென்டரை தேடி போக முடியுமா? ஸ்டூபிட். ஐயோ மேடம், நீங்க போக வேணாம் மேடம். நீங்க கூப்பிட்டீங்கன்னா மசாஜ் பண்றவனே உங்களை தேடிங்க வருவான். அதுவும் ஒரே நிமிஷத்துல. ஒரே நிமிஷத்துலயா? ஆமா மேடம், நம்ம ஆபீஸ்லயே சூப்பரான ஒரு விரல் வித்தக்காரன் இருக்கான். அவன் விரலால உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டா உங்க தலைவலியில இருந்து கால் வலி வரைக்கும் சும்மா எல்லா வலியும் டக்கு டக்குன்னு பறந்து போயிடும். அப்படியா? யார் அந்த சூப்பர்மேன்? வேற யாரு, நம்ம சித்து தான். சித்துவா? சித்துக்கு மசாஜ் எல்லாம் பண்ண தெரியுமா? தெரியும் மாவா. மேடம், அவன் மசாஜ் பண்றதுல பயங்கர எக்ஸ்பர்ட் மேடம். அப்படியா? அதாவது உங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன, போன நியூ இயர் பார்ட்டியில தென்றல் திடீர்னு வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டா. தென்றல் மயக்கமாயிட்டாளா? அப்ப நம்ம சித்து அவளுக்கு அக்கறையா தலையை பிடிச்சு விட்டு செமையா மசாஜ் பண்ணி உடனே அவளை கியூர் பண்ணிட்டான். அப்போ சீக்கிரமா சித்துவை வர சொல்லுங்க. இப்பவே வர சொல்றேன் மேடம். இந்த வரேன். இங்க வாங்க வாங்க மேடம். மசாஜ் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இல்ல மேடம், மசாஜ் சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேடம் மேடம் இல்ல மேடம். வாங்க
உட்காருங்க சித்து. ஐயோ மேடம் மேடம் இட்ஸ் ஓகே. மேம் போதும். ஆஹா செமையா இருக்கே. இத நாம ஏன் தெண்டல் கிட்ட பத்த வைக்க கூடாது? நம்ம சித்துவ வந்து நிலைமையில பார்த்தா செமையா இருக்குமே. நாரதா உன் வேலைய ஆரம்பி. நாராயணா. இது ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ தென்றல். சொல்லு. சிவானி சித்துவ அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்கல்ல, அது எதுக்குன்னு தெரியுமா? ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் கேட்டாங்க, நீ தானே சொன்ன. அது என்ன முக்கியமான ஃபைல்னு உனக்கு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். பத்த வச்சிட வேண்டியதுதான். அத நானே வாயால சொல்லி நீ தெரிஞ்சுக்கிறத விட நீயே நேர்ல வந்து உன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீயே வந்து பாரு தென்றல். வா தென்றல், யோசிக்காத வா. வா மேகி, நீங்க வா. வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க. அப்படி என்ன ஃபைல புரட்டான்னு நீங்களே பாருங்க. ஓகே சித்து. அடி பாவி. ஐயோ மேடம் போதும் மேடம் விடுங்க. மெதுவா. ஓகே. பாத்தியா தென்றல், இந்த சித்து என்ன வேலை பண்றான்னு. உனக்கு நீ தலைவலிக்குதுன்னு சொன்ன போது உன்னை கேன்டீனுக்கு போய் காஃபி குடின்னு சொல்லிட்டு இங்க வந்து சிவானி தலைவலிக்குதுன்னு சொன்னப்ப ரசிச்சு ரசிச்சு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். என்ன முறைக்கிற? எனக்கு மசாஜ் பண்ணி விடு. ஏங்க நான் என்ன சுளுக்கு எடுக்கிற வேலைய அங்க பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ஜேங்க என்னமோ ஆளாளுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுக்குன்னா உங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்குன்னா உனக்கு டார்ச்சரா? ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல வரலங்க. நீ எப்படியும் சொல்ல வேண்டாம். முதல்ல எனக்கு மசாஜ் பண்ணி விடு, அவ்வளவுதான். ஏங்க பண்ணு. பண்ணி விடு. பண்றா சொல்றாங்கல்ல. இரு வர்றேன். வந்து சரி பண்றா. ஒரு பையனை 2 பொண்ணு மாத்தி மாத்தி தலைய புடிச்சு விட சொல்லி டார்ச்சர் பண்ணுதுங்களே. இதே மாதிரி 2 பொண்ணுங்களை ஒரு பையன் டார்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும்? என்ன ஆகும்னா இம்மீடியட்டா அவ மேல மீட்டூல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். நீங்க வந்தது தெரியாம நான் எலிய அடிக்கிற ஆர்வத்துல பொம்மையை உங்க மேல தூக்கி எறிஞ்சிட்டேனா? நான் ஒருத்தி தெரியாம செஞ்சுட்டேன். நல்ல வேளை இப்பவாவது நான் உங்களை கவனிச்சனே. இல்லனா எலி அடிக்கிறத நினைச்சு இந்த கட்டையை உங்க மேல எரிஞ்சிருப்பேன். சாரி. நல்லாரு 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 நல்லாரு.
மாமியாரே, அடிக்கடி நீங்க பகல் கனவு காண்றீங்க போல இருக்கு. உங்க கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குவேன்னு நினைச்சீங்களா? அப்புறம் சொல்லுங்க, வழக்கம் போல இன்னைக்கும் சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க. அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு சூடான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு நீங்களே சொல்லுங்க, அது தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒரு சவால் விட்ட. அதாவது ஓம் பையன் சித்துவுக்கும் தென்றலுக்கும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நீ அந்த சவால் விட்டு இப்போ கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் உன்னால அந்த சவாலை நிறைவேற்ற முடியல. எப்பவோ கடவுள் அந்த சவாலை நிறைவேற்றி வச்சிருப்பாரு. ஆனா நீங்க தான் அதுக்குள்ள அடியாளுங்க மூலமா என் பையன் மேலயும் தென்றல் மேலயும் ஆக்சிடென்ட் பண்ணி கொலைவெறி தாண்டவம் ஆடிட்டீங்களே. அதனாலதான் என் சவால் நிறைவேற கொஞ்சம் தாமதமாயிட்டே போயிட்டு இருக்கு. சரி, இத சொல்லதான் இவ்ளோ தூரம் வந்தீங்களா? இல்லடி, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து என் வீட்டுக்கு மருமகளா வர எந்த பொண்ணும் தயாரா இருக்க மாட்டான்னு சொன்னேன்ல. என் வீட்டுக்கு மருமகளா வர கோடீஸ்வரன் விஸ்வநாதனோட பொண்ணு தாரா ரொம்ப நாளா தயாராதான் இருக்கா. அதான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆனா அந்த தாராவை கட்டிக்கதான் உங்க பேரு ஆகாஷ் இன்னும் தயாரா இல்லையே. யாரடி சொன்னது? என் பேர ஆகாஷ் இப்ப தாராவை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டான். நிஜமாவா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே இது ஒரு புதுசான தகவல் தான். வர்ற புதன்கிழமை ஆகாஷுக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஆகாஷ் மனப்பூர்வமா சம்மதிச்சிட்டான். தப்பு தப்பு, ஆகாஷ் சம்மதிச்சிட்டான்னு சொல்லாதீங்க. நீங்க பக்காவா டிராமா பண்ணி அவனை ஏமாத்தி சம்மதிக்க வச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் எந்த விஷயத்த சர்ப்ரைஸா வச்சிருந்தேன்? சார், நல்ல விஷயத்தை எதுக்கு மறைக்கிறீங்க? வர புதன்கிழமை உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆமே. வாட் நான்சென்ஸ், என்ன பேசுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? மேடம் வந்து இங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து இந்த விஷயத்த சொன்னாங்க சார். மேடம் யாரு? நான் தான் சொன்னேன். நான் தான் இவங்க எல்லார்கிட்டயுமே நம்ம என்கேஜ்மெண்ட் விஷயத்தை பத்தி சொன்னேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்னது தப்புதான் ஆகாஷ். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த விஷயத்துக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் இந்த சந்தோஷத்துல நேத்தே எங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கிராண்டா ஒரு பார்ட்டி கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் உங்க ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு பார்ட்டி கொடுத்துடலாம். என்ன, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தானே? ஹாப்பி தான் மேடம். ஓகே, ஈவினிங் பார்ட்டில மீட் பண்ணலாம். இப்போ நீங்க உங்க வர்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேடம். थैंक यू மேடம். பை. எனக்கு ஆகாஷ்க்கும் கமிங் வெட்னஸ்டே என்கேஜ்மெண்ட். அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களையும் சித்துவையும் இன்வைட் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்க 2 பேரும் மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வரோம்.
கண்டிப்பா உண்டு. கங்க்ராட்ஸ் தாரா. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். தேங்க்யூ. ஓகே, யார் வராங்களோ இல்லையோ கண்டிப்பா நான் மட்டும் வந்துருவேன். கவலைப்படாம போயிட்டு வாங்க. எஸ் தென்றல், கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. நான் இப்போ உடனே வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். டேக் யூ சீட். இட்ஸ் ஓகே மேம், சொல்லுங்க. இப்பதான் உங்க பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். உங்க தன்மானத்தை விட்டு கொடுக்காம அவ்ளோ பெரிய கோடீஸ்வரர் ஆகாஷையே அவாய்ட் பண்ணிட்டீங்களாமே. தென்றல், தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் பொதுவா எல்லா மனுஷங்களுக்கும் முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் மூலமா நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுங்கிறப்போ தன்மானத்தை நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆகாஷ் இன்னும் உங்க நினைப்பாவே தான் இருக்காராம். இப்ப கூட நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே அவர் அந்த தாராவை அவாய்ட் பண்ணிட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க தயாரா இருக்காரு போல. அப்புறம் ஏன் தென்றல் நீங்க இன்னும் ஆகாஷை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை பணக்கார வீட்டு பையன் ஆகாஷை விட மிடில் கிளாஸ் வீட்டு சித்து மாதிரி பசங்க தான் உங்க கைக்கு அடக்கமா இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? மேம், அன்னெசரியா நீங்க என் பர்சனல் விஷயத்துல இன்வால்வ் ஆகிறத நான் விரும்பல. சாரி. ஹாய் சித்து. ஹாய். ஹாய். வாங்க வாங்க. வாங்க மேடம். உட்காருமா. சரி ஆண்டி. ஏய் சித்து, என்ன நான் திடீர்னு ஏங்க வந்திருக்கேன்னு உனக்கு புரியலையா? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, ஃப்ரீயா இருக்கும்போது லஞ்சுக்கு வரேன்னு. அதான் சர்ப்ரைஸா வந்துட்டேன். நல்ல சர்ப்ரைஸ். சித்து, இன்னைக்கு என்னோட லஞ்ச் உங்க கூட தான். ஹாப்பியா? சந்தோஷம்தான். ஹாப்பி ஹாப்பி. என்ன சித்து, நான் இங்க வந்தது உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா? எனக்கும் ஹாப்பி தாங்க. இருமா, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஆண்டி, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிம்மா, நான் 10 நிமிஷத்துல லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன். உனக்கு என்னமா பிடிக்கும்? மட்டன் பிரியாணி. ஓ, நல்லதா போச்சு. நான் ஏற்கனவே மட்டன் தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப ரெடி பண்ணிடுறேன். நீ இவங்க கூட பேசிட்டு நான் வந்துடுறேன். ஆண்டி இந்தாங்க. சரிம்மா. சாரிமா. அம்மா, அத நீங்க என்கிட்ட சொல்லணும்.
கிச்சனுக்கு வாங்க சொல்றேன். வேணாமா, வாட்ஸ்அப்லயே சொல்லிருங்க. சரி. ஏய் கேரமா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். விளையாடலாமா? என்ன சித்து? இல்ல அது நீங்க இவன் கூட விளையாடுங்க. ஏன் கூட விளையாட மாட்டீங்களா? நீ கேரம் விளையாடுறத பார்த்து பெரிய சாம்பியனா இருப்பேன்னு நினைச்ச. என் கூட விளையாடுறதுக்கு பயமா? சித்து மேடம், நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா கேரம்ல நீங்க பெரிய தில்லாலங்கடியா இருப்பீங்க போல இருக்கே. நான் உனக்காக பால் கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். உனக்கு பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும்ல? அதான் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னது, வீட்டுக்கு வரீங்களா? ஆமா, அதுக்கு ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்ல, இப்போ நீங்க வீட்டுக்கு வர வேண்டாங்க. ஏன்? அது வந்து நான் இப்போ வீட்டுக்கு வெளியில இருக்கேன். பாவி, இதான் அந்த வீட்டுக்கு வெளியே வாடா. வெளியிலயா? வெளியிலனா எங்க இருக்க? அது நான் வந்து நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். ஏய், ரொம்ப தூரம்னா எங்க? அந்த இடத்துக்கு பேர் இல்லையா? இல்லங்க, பேரு அது வந்து அந்த இடம் செங்கல்பட்டு. செங்கல்பட்டா? அங்க எதுக்கு போன? ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட மீட் பண்ணலான்னு. அவனை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதுக்காக தான். அப்படியா? சரி, நீ எப்ப வருவேன்னு சொல்லு. நான் வர்றதுக்கு எப்படியும் சாயந்தரம். இல்ல லேட் நைட் ஆயிடுங்க. தென்றல் வந்திருக்கா? தென்றல் வந்தாச்சா? வா தென்றல் வா, மாட்டினடி நீ. தென்றல் அத்தை, வாமா. உள்ள வா. சித்து, நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இனிமே என்னதான் ஆகணும்? ஹலோ தென்றல். உள்ள வா தென்றல். அப்பா வந்துட்டேன். வாங்க தென்றல். என்னம்மா இது பாத்திரம்? பால் கொழுக்கட்டை செஞ்சேன். சித்துவுக்கு பிடிக்குமேன்னு எடுத்துட்டு வந்தான் அத்தை. அப்படியா? எனக்கும் பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். தென்றல், எனக்கு கூட பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹாய் தென்றல். நான் தான் இன்னைக்கு இங்க சர்ப்ரைஸா விசிட் கொடுத்திருக்கேன்னு நினைச்சா நீங்களும் சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க. ஆமா, நீங்க இங்க என்ன விஷயமா வந்தீங்க? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, ஆன்ட்டி கிட்ட ஒரு நாள் சர்ப்ரைஸா லஞ்சுக்கு வரேன்னு. அதான் வந்தேன். ஆன்ட்டி எனக்காக மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காங்க.
அவங்க பிரியாணி செய்யற வரைக்கும் நாங்க இங்க கேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஓ, அப்ப நீங்க இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஒரு 1 hour இருக்கும் இல்லையா சித்து? 1 hour ஆயிடுச்சா? தென்றல், என் பேரனுக்கு உன்னை விட்டா வேற பொண்ணே கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி இத்தனை நாளா என்கிட்ட நீ எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருந்த. இப்ப என் பேரனுக்கும் தாராவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அந்த தகவலை சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை கேட்ட உடனே ஐயோ, நம்மளோட இந்த தேவையில்லாத திமிர்த்தனத்தால நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை தேவையில்லாம இன்னொருத்திக்கு போக போதேன்னு நினைச்சு நினைச்சு புலம்ப போறேன். அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். என்ன சண்முகம், வீடு தேடி வந்திருக்கேன், உள்ள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டியா? என்னது இவங்க திடீர்னு தாம்பாளம் தட்டு கைமா வந்திருக்காங்க? ஒருவேளை இவங்க மனசு மாறி ஆகாஷ்க்கு மறுபடியும் தென்றலையே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களோ? அப்படியேதான் இருக்கும். வேற எதுக்கு தாம்பாள தட்டு எடுத்துட்டு வர போறாங்க? கடவுளே, நெஞ்சில பாலை வாத்துட்டப்பா. என்னங்க நீங்க, அம்மா ஏதோ நல்ல விஷயம் சொல்றதுக்காக வீட்டு படியேறி வந்திருக்காங்க. வந்தவங்கள ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்லாம அப்படியே பாத்துட்டே இருக்கீங்க. வாங்கம்மா. அம்மா, என்னம்மா நீங்க வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்கம்மா. அம்மா உட்காருங்க. பரவாயில்லையே லட்சுமி, உனக்காவது எங்கிடம் தெரியுது. உட்காருங்கம்மா. எங்க லட்சுமி, தென்றல காணோம்? அவ இங்க பக்கத்துல கோயிலுக்கு தான் போயிருக்காமா. இப்ப வந்துருவா. நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி எங்க தென்றல ஆகாஷ் தம்பிக்கு பொண்ணு கேட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ இப்படி நினைச்சுதான் சந்தோஷமா இருக்கியா? எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னங்க, அம்மா எதுக்காக வந்திருக்காங்கன்னு படிக்காத எனக்கே புரியும் போது உங்களுக்கு புரியலையா? என்னங்க நீங்க, என்னம்மா நான் சொன்னது தானே சரி? நீங்க திரும்பவும் தென்றல பொண்ணு கேட்டு தானே வந்திருக்கீங்க இப்போ? இல்ல லட்சுமி, நாளைக்கு என் வீட்டுல என் பேரன் ஆகாஷுக்கும் கோடீஸ்வரர் விஸ்வநாதனுடைய ஒரே பொண்ணு தாராவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு தான் உங்க எல்லாரையும் அழைக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னதான் நீங்க எனக்கு வேண்டாதவங்களா இருந்தாலும் கொஞ்ச நாள் பழகி இருக்கோம்ல, அதான் ஒரு மரியாதைக்கு உங்களையும் அழைக்க வந்தேன். மறக்காம நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுங்க. மத்தவங்களுக்கு அங்க வர தர்ம சங்கடமா இருந்தாலும் தென்றல், நீ மட்டுமாவது வந்துடு. ஏன்னா
நீ அந்த நிச்சயதார்த்தத்தை கண்ணால பார்த்து ரசிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அம்மா என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அம்மா எதுக்குமா இவங்க கிட்ட கோச்சிட்டு இருக்கீங்க? பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் தான் பேர ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு எத்தனை நாள் தான் பொறுமையா இருப்பாங்க? நான் ஒத்து வரணும்ல. நான் தான் எப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கை கிடைக்க போதுன்னு புரிஞ்சுக்காம பிடிவாதமா இருந்துட்டேன். அதனால்தான் வேற வழி இல்லாம இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. தப்பெல்லாம் ஏன் மேல்தாம்மா. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீ கோச்சுக்கிறதா இருந்தா ஏன் மேல்தான் கோச்சுக்கணும். என்ன பாட்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் உனக்கு புரிஞ்சுதா? இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த தப்ப நினைச்சு நினைச்சு வாழ்க்கை பூரா நீ வெந்து சாகணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசுவேன்னு எதிர்பார்த்து வந்தீங்களா? பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பேர ஆகாஷுக்கும் தாராவுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். முந்தானேத்து ஆகாஷும் தாராவும் எங்க ஆபீஸ்க்கு வந்து என்ன நேர்ல பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு என்ன இன்வைட் பண்ணாங்க. அது ஆகாஷ் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அதனால்தான் இதை என்கிட்ட புதுசா சொல்லலாம்னு நினைச்சு என்ன வெறுப்பேத்த வந்தீங்களா பாட்டி? இத நீங்க சொன்னா என்ன, இல்ல ஆகாஷ் சொன்னா என்ன? நான் ஏன் இதை நினைச்சு வெறுப்பாக போறேன்? நான் தான் உங்க பேர ஆகாஷ என் மனசுல இருந்து எப்போ தூக்கி எறிஞ்சிட்டேனே. இன்னும் சொல்ல போனா எனக்கு பயங்கர சந்தோஷம்தான். ஏன்னா அடிக்கடி உங்க பேரை என்கிட்ட வந்து தென்றல் என்ன மன்னிச்சிரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இப்படியே சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்து என்ன கூப்பிடலான்னு வந்தீங்கல்ல, அதுக்காக நான் கண்டிப்பா வந்துடுறேன். என்ன பாக்குறீங்க பாட்டி? நிஜமா தான் சொல்றேன். எங்க வீட்ல இருந்து யார் வராம இருந்தாலும் நான் கண்டிப்பா வந்துருவேன். அதனால நம்பிக்கையோட கிளம்பு. கடவுளே, எல்லா அம்மாவும் தம் பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நான் சொல்ல முடியாத வேதனையில இருக்கேன். என் புள்ள ஆகாஷ்க்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தாராவோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இதுல என் பிள்ளைக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. என்னோட மாமியார மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல. என் மாமியார் அவங்களோட வீம்புக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க. என் புள்ள தம் பாட்டி திரும்பவும் வீட்டை விட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து வேற வழியே இல்லாம இந்த நிச்சயத்துக்கு சம்மதிச்சிருக்கான். என்னைக்கு இருந்தாலும் தென்றல் என் புள்ளைய மன்னிச்சு ஏத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. தென்றல் தான் என் பிள்ளைக்கு பொருத்தமானவ. அவதான் முருகா என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வரணும். அதனால ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடு கடவுளே. அப்பதான் என் பிள்ளைக்கு தென்றல் கிடைப்பா. உன்னை கெஞ்சி கேக்குறேன், ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்திடு கடவுளே. ஏய், இந்த ஜிம்க்கு இந்த சாரிக்கு மேட்சிங்கா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கேன். ஆனா நீ எங்க கிளம்புறேன்னு சொல்லவே இல்லையே. நான் போயிட்டு வந்துட்டு சொல்றேன். ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய்ப்பா, நான் வரேம்மா. வரேன். நானே இன்னைக்கு ஆகாஷ் தம்பிக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நினைச்சு மனசெல்லாம் நொறுங்கி போயிருக்கேன்டி. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாம ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அப்படி எங்க கிளம்பிட்டு இருக்க?
இப்ப நீ சொன்னியேம்மா, அங்கதான். அங்கண்ணா எங்க? அதாம்மா, ஆகாஷ் தாராவோட நிச்சயதார்த்தத்துக்கு தான். அதனால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியுது? ஏன், நான் நல்லதானே இருக்கேன். வாய மூடு. என்ன நக்கல் பண்றியா? உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை இன்னொருத்துக்கு கிடைக்க போகுது. அத நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம சந்தோஷமா நீ அந்த நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன்ற. ஏண்டி உனக்கு மனசு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லையா? இதே நிச்சயதார்த்தம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆகாஷ் தம்பிக்கு உனக்கும் இல்லடி நடந்துச்சு. இப்ப உன் இடத்துல வேற ஒருத்தி இருக்காடி.